Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் கேட்டகரி தண்டூரி இட்லி. என்னைக்காவது இட்லிஸ் வந்து மீதமா இருக்கும்போது அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்நாக்கை வந்து பிள்ளைங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறத இன்னையோட ரெசிபி. முக்கியமாக வந்து குழந்தைங்க ஃபுட்டில் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ப்ரெசன்டபுளாக இருக்கணும், டேஸ்ட் பட்ஸ் வந்து தூண்டுற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும், அதாவது வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற சின்ன விஷயங்கள் தான். இந்த எல்லா சின்ன விஷயங்களையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற இந்த தண்டூரி இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். தண்டூரி இட்லிஸ் செய்ய தேவையான பொருட்கள், இட்லிஸ் அதாவது மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து 4 எடுத்திருக்கேன். இந்த 4 இட்லிஸ்க்கு தேவையானது தான் மற்ற இன்க்ரீடியண்ட்டோடைய அளவு. ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரெஷ் அண்ட் திக் கர்ட்ஸ், 3/4 to 1 கப் அளவு தேவைப்படும். நல்ல ப்ரிஃபரபிளி ஃப்ரெஷ் கர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் டைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம். மற்ற ஸ்பைசஸ் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் ஆஃப் பிளாக் சால்ட், 1/4 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஆஃப் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஆஃப் எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ தண்டூரி இட்லி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இட்லிஸை வந்து டைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய இட்லிஸை வந்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். சின்ன மினி இட்லிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மினி இட்லிஸ் தட்டு இருந்ததுன்னா மினி இட்லிஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்லிஸ் வந்து இப்போது இந்த மாதிரி க்யூப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கர்டுக்கு வந்து முதல்ல நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, பிளாக் சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் சில்லி சாஸ், எலுமிச்சை சாறு, ஆயில், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் மேரினேஷனுக்கு உண்டான பேஸு. இப்போது இந்த மேரினேஷனில் நம்ம ஏற்கனவே க்யூப் பண்ண இட்லிஸை சேர்த்துக்கலாம். அடுத்தது சாப் பண்ண அனியன்ஸ், அடுத்தது டைஸ்ட் கேப்சிகம். நான் வந்து கேப்சிகம் வெறும் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதர் 2 கலர்ஸ், அதாவது ரெட் அண்ட் எல்லோ இருக்கு இல்லையா, பெல் பெப்பர்ஸ், அதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக வந்து ஸ்டிர் பண்ணி விடலாம், ஏன்னா இட்லிஸ் வந்து பிரேக் ஆகக்கூடாது. இட்லிஸ் இடத்துல வந்து நம்ம பன்னீர் க்யூப்ஸை கூட சேர்த்துக்கலாம், அப்போது தண்டூரி பன்னீர் ஆகிடும். ஸோ எல்லாம் வந்து ஸ்டிர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஆச்சு. ஒரு 15 to 20 minutes இது வந்து அது பாட்டில் நல்லா ஊறட்டும், அதாவது நல்லா மேரினேட் ஆகட்டும். லெட்ஸ் வெயிட் ஃபார் 20 minutes. இப்போ 20 minutes முடிஞ்சாச்சு. இப்போ நல்ல மேரினேட் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல இட்லிக்குள்ளே கேப்சிகம் அண்ட் ஆனியனுக்குள்ளே வந்து நல்ல மேரினேட் ஆகிருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான சைஸ், இதை விட பெரிய சைஸும் கிடைக்கும். நான் வந்து மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன், சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல வாட்டமாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்ஸில் வந்து நம்ம இந்த மேரினேட்டட் பீசஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஆர்டரில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அடுத்தது ஃபைனலாக 1 more இட்லி பீஸ்.
1 skewer stick is ready. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்ஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த 4 ஸ்டிக்ஸ்லையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது இப்போ எப்படி டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது தவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணி ஆச்சு. முதல்ல கொஞ்சம் ஆயிலால் கிரீஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது கேர்ஃபுல்லாக இந்த ட்ரெஸ் பண்ண ஸ்க்யூவர் ஸ்டிக்ஸை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். லைட்டாக இது மேலே ஆயிலை வந்து ஸ்மியர் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து மாட்ரேட்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு சைடாக. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக ப்ரௌனிங் கோட்டிங் வந்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌனிங் வந்தால் போதும். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். So our tandoori idli is ready. தந்தூரி இட்லி ஹெல்த்தியான கிட்ஸ் ஸ்நாக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது, ப்ரெசன்டபுளாக இருந்தது, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியும் இருந்தது இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.